தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் இதுவரை இல்லாத அளவிற்கு கிடுக்குப்பிடி போட்டி நிலவி வரும் நிலையில் யாரும் எதிர்பாராத ஒரு மாபெரும் அரசியல் திருப்பம் நிகழ்ந்து வருகிறது. முதல் தேர்தலிலேயே ஆளும் கட்சி மற்றும் பிரதான எதிர்க்கட்சியை பின்னுக்கு தள்ளிவிட்டு நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தற்போது 85 தொகுதிகளில் முன்னிலை பெற்று முதலிடத்தில் நீடிக்கிறது. தொடக்கத்தில் நிதானமாக இருந்த தாவேகா வாக்கு எண்ணிக்கை அதிகரிக்க அசுர வேகத்தில் முன்னேறி வருவது மற்ற அரசியல் கட்சிகளை நிலைகுலையச் செய்துள்ளது. அதிமுக வலுவான போட்டியை வழங்கி 60 தொகுதிகளில் முன்னிலை பெற்று 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. அதே சமயம் ஆளும் திமுக தற்போது 53 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகித்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. முன்னதாக திமுக முன்னிலையில் இருந்த பல தொகுதிகளில் தற்போது தாவேகா மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் கடும் சவாலை அளித்து வெற்றியை தங்கள் பக்கம் திருப்பி வருகின்றனர். இந்த அதிரடி மாற்றத்தால் தமிழக அரசியல் களம் பெரும் பரபரப்புக்கு உள்ளாகியுள்ளது. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளுடன் தொடங்கிய இந்த வாக்கு எண்ணிக்கை தற்போது மின்னணு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளின் அடிப்படையில் மிக வேகமான மாற்றங்களை கண்டு வருகிறது. ஒருபுறம் தாவேகா ஒரு கேம் சேஞ்சராக உருவெடுத்து ஆட்சிக் கட்டிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்க, மறுபுறம் அதிமுக மற்றும் திமுக இடையே எஞ்சிய தொகுதிகளில் இழுபறி நீடிக்கிறது. மதிய வேளையில் இறுதி முடிவுகள் நெருங்கும் போது தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் சகாப்தம் பிறக்குமா அல்லது பெரும் கூட்டணி மாற்றங்கள் நிகழுமா என்பது தெளிவாக தெரிந்துவிடும். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.